ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்ட் 2 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. பார்ட் 1 பார்க்காதவங்க இதுக்கு முன்னே அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் ஒரு 5 ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நடத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 6வது ரூல்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சின்னதாக போடுறேன். சரி போகலாங்களா? ரூல் 6, half ஆஃப் பக்கத்தில் யூஎன்சி வந்தால் சிங்குலர் வெர்ப் போட வேண்டும். யூஎன்சினா அன்கவுண்டபிள் நவுன், அதான் சொல்ல வரேன். ஆஃப்க்கு பக்கத்தில் அன்கவுண்டபிள் நவுன் வந்தால் சிங்குலர் வெர்ப் போட வேண்டும். எடுத்துக்காட்டு, ஆஃப் தி ஃபுட் ஹேஸ் பீன் ஈட்டன் பை த சில்ட்ரன். இங்கே ஆஃப் பக்கத்தில் என்ன வந்துருக்குது? ஃபுட், உணவு. அது என்னதுங்க? அன்கவுண்டபிள் நவுன் வந்துருக்குதுங்க. அதனால ஆஃப் தி ஃபுட் ஹேவ் பீன் ஈட்டன் பை த சில்ட்ரன் வரல. ஹேஸ் அப்படின்ற சிங்குலர் வெர்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் அந்த ரூலில் சொல்கிறேன். அடுத்த ரூல் 7, ஆஃப்க்கு பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் வந்தால் ப்ளூரல் வெர்பு தான் போட வேண்டும். எடுத்துக்காட்டு, ஆஃப் த ஷாப்ஸ் டு நாட் ஓப்பன் ஆன் சண்டேஸ். ஆஃப் பக்கத்தில் த ஷாப்ஸ்ன்ற கடைகள்ன்றது கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். கடைகள் எண்ணலாம் இல்லைங்களா? எண்ணக்கூடிய ப்ளூரல் நவுன் பன்மை பெயர்ச்சொல் வந்திருக்குது. கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் வந்திருக்கிறதுனால அது பாருங்கள், ஆஃப் த ஷாப்ஸ் டஸ் நாட் ஓப்பன் போட்டக்கூடாது. டு நாட் ஓப்பன் ப்ளூரல் வெர்புக்கு என்ன போடுவோம்? டு நாட் தான் வரும். அதை தான் போடணும்னு சொல்ல வரேன். ஆஃப் த ஷாப்ஸ் டு நாட் ஓப்பன் ஆன் சண்டேஸ். கடைகளில் பாதி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படுவதில்லை. சரி போனாங்களா? அடுத்து ரூல் 8, மெஜாரிட்டி ஆஃப் பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் இருந்தால் ப்ளூரல் வெர்பு எடுத்துக்கொள்ளும். அது எக்ஸாம்பிள், த மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்கில்டு. த மெஜாரிட்டி ஆஃப் பக்கத்தில் பாருங்கள், ஒர்க்கர்ஸ் அப்படின்ற கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் வந்துருக்குது. அதுக்கு அதனால் ஆர் ப்ளூரல் வெர்பு வந்திருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஈஸ் ஸ்கில்டுன்னு வரல. ஆர் வந்திருக்குது ப்ளூரல் வெர்பு. பி வெர்பில் எதுங்க ஃப்ரெண்ட்ஸு? ப்ளூரல் சிங்குலரில் பி வெர்பில் சிங்குலர் எது? ஆமு, ஈஸு, வாஸு. பி வெர்பில் ப்ளூரல் ஆறு, வேறு. அது தெரிஞ்சுங்க. த மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்கில்டு. தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் திறமையானவர்கள். மெஜாரிட்டி ஆஃப் பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் வந்திருக்குது. ஆறுன்ற ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. சரி போகலாங்களா? அடுத்தது ரூல் நம்பர் 9, எ கிரேட் மணி வந்தால் ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ண வேண்டும். எடுத்துக்காட்டு, எ கிரேட் மணி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எவ்ரி இயர். எ கிரேட் மணின்னு வாக்கியம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்படி வந்தால் ப்ளூரல் வெர்பு தான் போடணும்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், என்ன வேறு? ப்ரிப்பேர்ன்றது என்னதுங்க? ப்ரிப்பேர்ன்றது ப்ளூரல் வெர்பு. அது கூட எஸ்ஹெச் வந்தால் சிங்குலர் வெர்பு. அப்படி போட்டால் தப்பு. அதான் கிரேட் மணி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருந்தால் வெர்பு ப்ளூரலில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரூல் 10, மோர் தென் ஒன் வந்தால் ஆங்கில இலக்கணப்படி அது சிங்குலர் நவுன் ஆகும். ஆகவே சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ண வேண்டும். மோர் தென் ஒன்னா ஒன்றுக்கு மேலே. ஒன்றுக்கு மேலேனாவே அது என்னது? அது ப்ளூரலில் தான். ஆனால் ஆங்கில இலக்கணப்படி அது ப்ளூரல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது சிங்குலர். ஆகவே சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுகிறோம். அது எடுத்துக்காட்டு, மோர் தென் ஒன் டீச்சர் ஈஸ் இன் த கிளாஸ் ரூம். வகுப்பறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் உள்ளனர். அப்போ மோர் தென் ஒன்னுக்கு இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஈஸ்ன்ற சிங்குலர் வெர்பு தான் போடணும். ஆறு போட்டக்கூடாது, ப்ளூரல் வெர்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்தது ரூல் 11, மோர் வந்தால் ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ண வேண்டும். மோர் பேஷண்ட்ஸ் ஹேவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் த டிசீஸ். மோர் வந்திருக்குது, ஹேவ் வந்திருக்குது பாருங்கள் ப்ளூரல் வெர்பு. ஹேஸ் ரெக்கவர்டுன்னு வரல, ஹேவ் வந்திருக்குது. ப்ளூரல் தான் போட்டிருக்கிறேன். என்னது? அதிகமான நோயாளிகள் நோயிலிருந்து குணமடைந்து உள்ளனர். புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? இதை ஒரு 4-5 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாமே அங்கே அட்வான்ஸ்டு லெசன்ஸ் தான். நன்றி. அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.